எனக்கு ஒரு வேலை இருக்கு. போணுமாங்க? நீங்க தான் சொல்லணும். கரெக்டா அந்த பில்டிங்குக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங் எனக்கு தெரிஞ்சு ஒரு 650 மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கிருந்து ஒரு ஸ்னைப்பரை வச்சு விண்ட் டிஃப்ளெக்ஷனை கால்குலேட் பண்ணி வச்சு அங்க மூணாவது ஒருத்தன் இருப்பானு. Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare scarring. Hand me a drink cause I think I'm going all in. Get me a shrink who can catch me when I'm falling. Cover up my scars, flip the handlebars. Crashing in my car, wake up in a bar. I'll be a superstar, just on my avatar. அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள். பேசிட்டு இருக்கீங்க. பாடவும் செய்வேன். நீங்க தான் பணம் வாங்கிருக்கீங்க. ஆமா சார், நீங்க தான். நாங்க சார் வாங்கினேன். முனியேஸ்வரன் யாரு சார்? நீங்க ரெண்டு அப்பா தானே சார்? என் மயன் தானே சார்? நான் பச்சை மயன் அப்படின்னு சொன்னீங்களே சாரு. அப்பா எங்க போயிருப்பா? நான் சுடுகாட்டுல இருக்கிறேன்பா. என்ன இப்படி போய் சொல்ற முடிவெட்டு கல்யாணம் உட்காந்துக்கிற பூல முடிவெட்டு கூட தான் உட்காந்துக்கிற மென்டல் கூலி வாரம் இரு வை போன என் பூல நீங்க போன இந்த காட்டுல மானு, முயலு, யானை, மயிலு, இந்த காக்கா, கழுகு உங்க வீட்டு மொட்டை மாடி ஒரு ரோல் மாடி, நீங்க யார வேணாலும் பிடிச்சி வைக்கலாம். இங்க பாருங்க பவுலு பாய்ஸ் காலங்காத்தாலே கை போடுறானுங்க. என்னடா பண்ற? தூமச்சாலே தூமச்சாலே வா. அடே அடே அட அரபோத நாய செத்ராடா. 2026 லபடிக்கப்பால் உங்க அப்பா மோடி சொன்னாண்டா, நான் ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொருத்தன் பேங்க்லயும் 5 லட்சம் போடுவேன்னா, நீங்க ஓத்தாளுக்கு ஒரிஜினலா பிறந்திருந்தா அந்த 5 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு பேசுறா. அண்ணாமலை போட்ட கேப்பனே கேட்க மாட்டேனா? சொல்லுங்க. 400 ரூபா வித்து சிலிண்டரு 1150 ரூபா விலை ஏத்திட்டு பொம்பளைங்க தாலி அறுத்த கட்சி பிஜேபி கட்சி. நீங்க ஒரு கட்சியா? மோடி அவர்கள் அவன் ஒரு கேடிடா. சின்ன பசங்க மாதிரி சுத்திட்டு விளையாட்டு வாழ்க்கை போயிட்டு இருந்தது. எனக்கு திடீர்னு ஒரு 10 வருஷம் போன மாதிரி ஒரு நாள் இன்னைக்கு ஃபீல் லைக் அ மேன். என்ன வேணா நடக்கலாம், என்ன ஆனாலும் பார்த்துடலான்னு ஒரு உறுத்தல் ஒன்று ஓடி. சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி. உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. எனக்கு மார்க்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வந்தது. ஏசி அதனால உனக்கு ஏசி போட்டுரும். நான் ஏசி இல்ல, அதனால எனக்கு ஏசி போட தரும். சிம்புவுக்கு உதட்டோடு கடித்து முத்தமிட்டார் சிலம்பரசன். உனக்கு யார வேணாலும் தெரியலாம், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு யாரையும் தெரியாதுடா. நீங்க அம்மா பொண்ணா அப்பா பொண்ணா? அம்மா இருக்கும்போது அப்பா பொண்ணு, இப்போ அப்பா மட்டும் இருக்கிறதால அம்மா இல்லாத அப்பா பொண்ணு. என் இரவினியல் படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வர அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே இன்னைக்கே அந்த அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு தான் வரப்போகுதுங்கிற அனௌன்ஸ்மெண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மூலமா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். கிளியர்? That is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி.
நான் போன் பண்றது எனக்கே தெரியாதுங்க, உங்களுக்கு தெரியாதுங்க. I'm Maniratnam, so they will easily, இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? திறமை உள்ளவன் தன்னுடைய திறமையை காட்ட முடியாததெல்லாம் இங்க இந்த நாட்டுல பிரச்சனையே கிடையாது. இருக்கிற திறமையை ஃபர்ஸ்ட் காட்டவே நீ முடியாதுன்றதுதான் இன்னைக்கு இங்க பிரச்சனையே. என்னுடைய போட்டோ பேனர்ல மட்டும் கை வைக்காது. ஆனா என் ரசிக மேல போடுங்க, எனக்கு பத்தி ஒண்ணும் இல்லைங்க. இந்த வீடியோவோட கடைசியில பாய் சொல்லி நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அதுக்கு காரணம் என்னன்னா BYE பாய் அப்படிங்கிற பாயில B இருக்குது பாத்தீங்களா, அது ஏக்கு அப்புறம் வரும். Y இருக்குது பாத்தீங்களா, அது Xக்கு அப்புறம் வரும். E இருக்குது பாத்தீங்களா, அது Fக்கு முன்னாடி வரும். இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லி டைம் வேஸ்ட் பண்ணேன்னு வைங்களேன், இந்த வீடியோவோட ரிட்டென்ஷன் குறைஞ்சு போயிடும். சோ நான் முன்னாடி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. பாய் சொல்லாம இருக்கிறதையே ஒரு காரணமா சொல்லி அதைவே ஒரு பாயா சொல்லி இந்த வீடியோவுக்கு பாய் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். பை பை. பைத்தியக்கார கூதி. உங்கிட்ட அவ மாட்டல, அவங்கிட்ட தான் நீ மாட்டி, உங்கிட்ட அவ மாட்டி, மாட்டிக்கிட்டு நீ மாட்டிக்கிட்ட. லவ் யூ. நீ மட்டும் சரியான வீரனா இருந்தா அந்த மோமுடைய கல்வி மூஞ்சிய காட்டு, காட்டி பாரு. இந்த கதையா கேள்விப்பட்டிருக்க ஸ்காட்லாந்து கோஸ்ட பத்தி. கமல் பேர்ல இந்த உலகத்தை நீ ஏமாத்தலாம், ஆனா எனக்கு தெரியும் நீ யாருன்னு. Once upon a time there lived a ghost. He's not a myth anymore. ஆரம்பிக்கலாங்களா?